இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோலோவாக பிஆர் டைமிங் தான் புக் பண்ணுறோம். இதில் அதே மாதிரி உங்களுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இது யார் கேட்டாலும் நம்ம சப்ஸ்கிரைப் தான் ப்ரோ ஒரு சோலோ பிஆர் போட்டு அதில் இது மட்டும் சொல்லுங்கள் ப்ரோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு எப்படி புய அடிக்கிறது அப்படின்னு இருக்காரு. அதனால தான் நம்ம வந்து மேப் ஓப்பன் பண்ணிட்டு எங்கே இந்த அது பேர் என்ன ஐயோ ஏரோப்ளைன் வருது இல்லை அந்த ஏரோப்ளைன் பார்த்து அது வந்து தூரமாக போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக நம்ம இங்கே கிரேவ் பிடிச்சிருக்கோம். கிரேவ் டர்பின் இங்கே இருக்கா இப்போ பிடிச்சிக்கலாம். கரெக்டாக இங்கேருந்து இருக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இறங்கிட்டேன் 4 பேர் விளையாடுவேன்னா நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு அந்த ஃபார்ம் டோப்பியால் நீங்கள் செத்துருங்க. நம்மளுக்கு எதுவும் இல்லை. நம்ம வந்து ஐயோ இது பாருங்க எப்படி ஆகிட்டு நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம போய் ஜாலியாக விளையாடுவோம். என்ன ப்ரோ கரெக்டா ப்ரோ இந்த என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ப்ரோ இதே மாதிரி நீங்கள் விளையாண்டிங்கன்னா போதும். அடுத்தது உங்களுக்கு கன் காம்பினேஷன் தான். எப்படி சொல்கிறது உங்களுக்கு எந்த கன்லாம் சொல்கிறது ஒரு என்னடா ஒரு கண்ணும் இல்லை அடங்க ஐயாவில் வெறுனாக்காரங்க அதோ AK-47 தான். இதுக்கு ஸ்கோப்புன்னு இருக்கும். 4x இதோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது 2x இது 2x அடுத்தது இதே மாதிரி இன்னொன்று இருக்கும் 4xன்ட்டு இங்கே அது நம்ம எடுத்து போட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கிறவங்கலாம் காட்டும் கிட்ட அவங்கள அடிக்கலாம். அடுத்தது இப்படி ஷார்ட் ரேஞ்ச் இப்போ எடுக்கணும். நம்ம ஷார்ட் ரேஞ்ச் எங்கே அது இனிமே வராம்பா எனிமே ஃபஸ்ட் பொறுமையாக அடிக்கலாம் நம்ம இதோ பாருங்க இது முக்கியம். அவர் காலி கதை கையா அவர் திமுருன்னா அவர் நம்ம பார்த்து ஓடியாராரு. யூஸ் ஆகுது இப்போ அவன் நஷ்டம் அசால்ட்டாக ஸ்கோப் போட்டு இதே மாதிரி தான் இன்னும் 4x கச்சிதுன்னா 4x எடுத்து விளையாடுங்க. அது எப்படி செட் பண்ணுறதுன்னா இப்போ பேக் போகிறீங்களா இங்கே மேலே நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த மஞ்சள் கலரில் 2x தேவைதா அது 4xன்ட்டு இருக்கும். அதை எடுத்து போட்டு அதுக்கு பதிலாக அந்த 2x எடுத்து அதில் போட்டுருந்தோம் 4x பதிலாக. அப்போ இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஐயோ என்ன எங்கே ஓடுது. இப்போ நம்ம வந்து அதுக்கு பதிலாக M6 எடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் லாங் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ எங்கே போகிறது கிரேவ் லேப். இப்போ போயிட்டு கிரேவ் லேப்பில் நிறைய எடுத்துக்கலாம்ட்டு பொறுமையாக வரலாம். நான் ஒரு இது ப்ரோ அது எவ்வளோ MP5 எடுத்தேன். அவர் கொஞ்சம் கூச்சப்படுறாரு பேசுகிறதுக்கு ஃபோனில். அதனால தான் அடுத்தது நம்ம ஸ்னைப்பர்னால் கொஞ்சம் நேற்று தான் ஒரு எவ்வளோ MP5 எடுத்தோம். அது வீடியோ போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே சார்ஜ் கம்மியாச்சு. அதுக்குள்ள ஸ்பின் பண்ணிட்டு விட்டோம். அதனால தான் உங்களுக்கு போட முடியல. மஞ்சளுங்க என்ன உண்மையிலே வாங்க பொறுமையாக உட்காந்து ரூட்டில் இருந்து போறீங்களா நீங்கள் அழைச்சிட்டு போயிடலாம். எனக்கு AWM ஸ்னைப்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். AWM கிடச்சிரு எனக்கு கிடைச்சேன்னா கரெக்டாக இருக்கும். AWM கச்சிச்சுன்னா நம்ம தான் ப்ரோ பிளேயரு. ஐயோ இன்னும் வேறு டவுன்லோட் பண்ண போகிறோம். 2 பொட்டி பண்ணுறேன் வந்தோடனே. உங்களுக்கு யூடியூபர் யாருன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட்ல. என்னங்க ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மளுக்கு அப்படி நம்ம வந்து கொஞ்சம் போர் அடிக்குது வண்டி ஓட்டலாம். என்ன சொல்கிற ப்ரோ? வண்டி வந்துச்சு. இப்போ நம்ம வந்து வண்டியில் கொஞ்சம் சம்பவம் பண்ண போயிட்டு எல்லாருக்கும் அதே மாதிரி நம்ம எப்படி லாங் ரேஞ்ச் ஆடுறது கண்டுபிடினா இப்போ என்கிட்ட வந்து எக்ஸாமிட் இருக்குது. அது வந்து லாங்கு. இப்போ மேப் வந்து இது இருக்குது ஷார்ட் ரேஞ்சு. அது நம்ம இப்போ ஷார்ட் ரேஞ்ச் இருந்தாலும் அது கொஞ்சம் இருந்தாலும்
ஒரு எனிமிக்கு பக்கத்தில் வந்துட்டோன்னா ஒரு ஐடி பிடிச்சி தான் பிரச்சனை. இப்போ கொஞ்சம் தூரம் இருக்கும், அவன் டேமேஜ் மட்டும் கொடுக்கணுன்னா இதோ இங்கே 4x இருக்குது பாருங்கள். இது எடுத்து இப்படி போயிட்டு இங்கே 2x இருக்காங்க, அதை எடுத்து இப்படி வெளில போட்டு இந்த 4x எடுத்து இங்கே போட்டிங்கன்னா அது பாருங்கள் எப்படி இப்போ எப்படி இருக்குது. டேமேஜ் மட்டும் நல்லா கொடுக்கலாம். ஆனால் எக்ஸாம் எயிட்டுக்கு போடலான்னு பார்த்தா அது போட முடியலையான்னு இல்லை. மான்செட்டாகலாம் நாங்கள்லாம் சம்பவம் பண்ணுவோம் இந்த மாதிரி. இதுக்குள்ளே ஃபைனல் ஃபைட் வந்துச்சு பாருங்கள், என்ன அதிசயம்னு தெரில. எத்தனை ஜோன் இருந்துச்சு ஐயோப்பா, ஒன்றா ரெண்டானே தெரில. 2வது ஜோன் வருது. ஐயோ நம்ம மான்செட்டாக தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க அவங்க என்னடா பைக் இருக்காது எத்தனை போகாமல் இதை எத்தனை போகிறேன்னு. ஏன்னா பைக்கில் வந்தால் ஒரு நிமிஷம் அந்த கேப்பில் கூட அவன் இனிமேல் நவுந்து போயிடுவான். ஆனால் அந்த மான்செட்டாக இருக்குது பாருங்கள், அசால்ட்டாக வந்துட்டு டம்மு மண்டியில் ஏற்றி அதை போகிறான் பாருங்க முன்னாடி. அவனை வச்சு நம்ம ஃபன் பண்ணலாம் ஜாலியாக. அவன் செத்துருவானே, செத்துட்டான். இதோ இதே மாதிரி தான் அசால்ட்டாக அடிக்கலாம். கார் நம்ம எடுத்துக்கலாம், கார் கேட்சி போட்டு இப்போ 4x எடுத்து காருக்கு போட்டு 2x எடுத்து மேலே போட்டுருவோம். ஐயோ இன்னும் 4 பேர் தான் இருக்கும், 4 பேரில் இன்னும் 3 பேர் தான். இப்போ நம்ம இது வந்து ஐயோ வாங்க இப்போ மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் கேம்பு போர் அடிக்குது. ஓ மை காட், ஓ மை காட், தாங்க. நீங்கள் அதே மாதிரி இதே மாதிரி என்ன ஒரு 2 கிலோ அடிச்சிட்டிங்கன்னா போதும். அடுத்தது வந்து எங்கேயாச்சும் ஹைட்டான பிளேஸில் எப்படியாச்சும் உக்காந்துருங்க. இப்படி இந்த மாதிரி உக்காந்திங்கனாலே போதும், நல்லா கேம் அது நீங்கள் எதுவும் பண்ண தேவைங்க. சுடாங்கட்டி போகலாம். ஆனால் நீங்கள் சுடாமல் இருக்கிறது நிறைய நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் மாஸ்டர் போட்டுருக்காங்க, கண்டிப்பாக அங்கே இனிமேல் இருப்பாங்க. எனக்கு பிங்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ போயிட்டு வருதுன்ட்டு. நம்ம வாங்க போய் பெட்ரோல் போட்டு வந்துடலாம் வண்டிக்கு. போனால் சொல்லிடலாம். வாங்க நம்ம போயிடுமா. ஐயோமா சி ஓகே, வெட்டிங் மிஷன் ஐஸ் ஹியர். போய் டெலிபோர்ட் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம் ஸ்பீடா. டெலிபோர்ட் வாங்க, நம்ம டெலிபோர்ட் வாங்கி மேலே போயிடலாம். இங்கே வச்சோம் டெலிபோர்ட் இருக்குது. சி போட்டடா, டெலிபோர்ட்டுங்கிறேன். வாங்க இப்போ இந்த மாதிரி அங்கே டெலிபோர்ட் போட்டு வந்து அதில் யாராச்சும் கண்டிப்பாக பின்னாடி வந்தால் வருவான்னு சில நேரத்தில். அந்த மாதிரி வரும்போது கரெக்டாக அந்த டெலிபோர்ட் அந்த வரும்போது நீங்கள் லேண்ட் பண்ணி வச்சிங்கன்னா அப்போ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், வருவான்னு சுற்றுவாங்க. ஆலிவ் பாருங்க, இன்னும் 2 பேர் தான், நான் இன்னொருத்தன். யார் கரெக்டாக மேப்பில் பார்க்கலாம். ஐயோமா பாய், என்னமோ டேமேஜ் கொடுக்குறேன்னா கண்டு தெரியல அவன் வச்சுருங்கிறது. அதுக்குறான் ப்ரோ சைலன்ஸ் வர போட்டுருக்கு நல்லா. ஆனால் நிறைய இது உடைக்கணும். அதுக்குறாரு ப்ரோ. அவனோட டேமேஜ் ப்ரோ பொறுமையாக இருக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக போகிறேன். என்னடா இது
அவனா ப்ரோ அப்படியே ஏறான். ஐயோ க்ளோவால் என்கிட்ட இல்லை ஒன்று கூட. ஐயோமா வாங்க நம்ம இது கவருக்கு நல்ல கவரு. உங்க டேமேஜ் நல்லா வருது ப்ரோ. என்ன ப்ரோ அவனுக்கு ஐயோ போ. என்ன ப்ரோ இது பட்டு ஐயோமா அங்கே ஓட்டுரு. இப்போதான் ப்ரோ வாங்குது. ஐயோமா என்ன ஐயோ அவனுக்கு டேமேஜ். அவன் வெஸ்ட் லெவல் 4 வச்சிருப்பான்னு இப்படி தான் வச்சுதான் விட்டார். நம்ம போயிட்டு ரஷ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அது இருக்கிறாரு. ஓகேங்க நாங்கள் ரஷ் பண்ணிடலாம். எவ்வளோ இருந்தால் நம்ம இருக்கிறது. ப்ரோ இப்போ நம்ம எதில் கிரௌண்ட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மறந்துருவீங்க டான்ஸ் 2. இப்போ எதுக்கு போவோம் எவ்வளோ ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் 3 வந்துட்டோம். டான்ஸ் 3 பாதி ஏறிச்சிங்க ப்ரோ. செம்மையாகுது வேறு மாதிரி கைஸ். அவள் தான் இப்போ ஓகே பாய். நாங்கள் போயிட்டு வரோம் கைஸ். அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்புறமா வரும்.